யூடியூப்பில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோனை தூரமாக வச்சுட்டு பேசும்போது ஆடியோ நல்லா ரெக்கார்ட் ஆகணுக்காக நான் வாங்கிய அந்த ப்ராடக்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா 2 மைக்ஸ் வந்து ப்ளூடூத் மைக்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் 1 மாடியூல் நீங்கள் வந்து அதை ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்ல கம்பேட்டபிலிட்டி இருக்குது. இது வந்து நீங்கள் iOSலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் பண்ணிக்கலாம். ஐஃபோன்ஸ் யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸும் டவுன்லோட் பண்ண வேண்டிய நீட் இல்லை. பட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மட்டும் இதில் இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஆனால் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்லேயே சப்போஸ் உங்களோட டிவைஸ் வந்து கேமரா ரெக்கார்டிங்லேயே இதை சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இதை போட்டுக்கலாம். பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூசர் மேனுவல் இருந்துச்சு, எப்படி கனெக்ட் பண்ணலாம், என்ன அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மல்டிபிள் லாங்குவேஜஸில் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபுல் செட்டப். இதில் பார்த்தீங்கன்னா 2 மைக்ஸ் உங்களுக்கு வந்துடும், ப்ளஸ் நடுவில் வந்து அந்த ரிசீவர், இதுதான் அந்த ப்ளூடூத் ரிசீவர். டிஃபால்ட்டாக இதில் டைப் சி பாயிண்ட் வந்துடும். அண்ட் லைட்னிங் போர்ட்டுக்கான ஒரு அடாப்டரும் வந்து இவங்க இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர், உங்கள் ஃபோனோட சைஸ்லேயே இருந்துச்சு. நான் iPhone 11 யூஸ் பண்ணுறேன், அதில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் இதுதான் அந்த அடாப்டர், டைப் சி டு லைட்னிங் போர்ட்டோடது. கொஞ்சம் டைட்டாக இருக்குது இது. மேபி உங்களோட லைட்னிங் போர்ட் லூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனால் நான் டைமென்ஷன்ஸ் மெஷர் பண்ணி பார்த்தேன், சார்ஜரோடதும் அதுவும் சேமாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று வந்து யூஎஸ்பி அடாப்டரும் ஒன்று கொடுக்குறாங்க. டைப் சி டு யூஎஸ்பி அடாப்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு சார்ஜிங் கேபிள்ஸ், இந்த சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் மைக்ஸை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க. ரிசீவருக்கு எதுவும் சார்ஜ் பண்ண வேண்டியதில்லை. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனோட பேட்டரியில் ரன் ஆகும். ஸோ இதுதான் அந்த சார்ஜிங் போர்ட். இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட கேபிளை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே நீங்கள் பார்க்குறது பவர் பட்டன். இந்த பட்டனை நம்ம 2 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னாலே ஆன் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸை பண்ணலாம். ஸோ இஃப் இட் இஸ் பிளிங்கிங், அது கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஒன்ஸ் இட் இஸ் காட் கனெக்டட், அது உங்களுக்கு க்ரீன் கலர் லைட்டில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ ஓவராலாக இதுதான் வந்து இந்த ப்ராடக்டில் எனக்கு கிடச்சிருந்தது. அண்ட் இந்த கிளிப்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மாட்டிக்க போகிறோம். இந்த கிளிப்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக சாலிடாகவே இருந்தது. ஸ்ட்ராங்குனா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கான ஒரு குவாலிட்டி வந்து அதில் இருந்துச்சு. அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகிற மாதிரி இல்லை. கொஞ்சம் ஸ்மூத் ஹேண்ட்லிங் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ வந்து இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ இதில் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதில் என்ன நாய்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நான் இப்போதைக்கு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ போக போக நான் புதுசாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஆடியோ கிளாரிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. இன்டோருக்கு மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் பேரபிளாக இருக்கும். அவுட்டோருக்கு நாட் ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். சுத்தமாக கிளாரிட்டியாக இருக்காது. அதுக்கு நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நல்ல கம்பேட்டபிலிட்டி, நல்ல ப்ராடக்ட். ஆனால் இன்னும் கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்.